பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மினிஸ்ட்ரி சார்பாக அவங்கள வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த பரலோக அப்பாவின் சத்தம் என்ற நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறான வார்த்தை யோவான் 11 22 நானே உயிர் தள்ளுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ ஆண்டவர் அந்த சூழ்நிலையில அந்த வார்த்தையை ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னா, லாசரும் மரிச்சு போயிட்டான். அவங்களுடைய சகோதரிகள் காத்திருந்து அவன் மரிச்சு போனது நிமித்தம் அவனை கொண்டு போய் கல்லறையில கொண்டு போய் வச்சுட்டாங்க. 4 நாள் கழிச்சு இயேசு வர்றாரு. இயேசு வர்றப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து அவர் சகோதரி கேட்கிறான், ஆண்டவரே நீங்க இருந்திருந்தீங்கன்னா சகோதரன் மரிச்சு போயிருக்க மாட்டானேன்னு சொல்லி, வாங்க அவளை போய் எழுப்புவோன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி அந்த இடத்துல கூட்டிட்டு போறத நம்ம பாக்குறோம். கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே சுத்தி இருக்க ஜனங்கள் அவங்களோட சூழ்நிலைகள் எல்லாம் மாறுது. யாரு விசுவாசமா பேசினாலோ அவளே ஆண்டவரே 4 நாள் ஆச்சு ஆண்டவரே நாருமேன்னு சொல்லி அங்க அற்புதம் நடக்குன்ற ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையில அவள் நிக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்ம வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்திருப்போம். நம்ம ஜெபிக்கும் பொழுது அநேகருக்கு அற்புதமா நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம வச்சிருக்க ஒரு ஜெப குறிப்பு கூட பதில் வரலையேன்னு சொல்லி நம்ம பார்க்கல. ஆனா கர்த்தருடைய கிரியைகள் அங்க நடந்துகிட்டு இருக்குன்றத நம்ம விசுவாசிக்க முடியாதபடிக்கு நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய எண்ணங்களை சிறைபிடிக்கும் பொழுது விசுவாசமற்ற பலனற்ற சூழ்நிலையில் நம்ம நிக்கிறோம். அப்ப ஆண்டவர் அப்போ இயேசுவும் அதே ஒரு சூழ்நிலையில் நிற்கும் பொழுது, நீ விசுவாசத்தோட மேன்மையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையான்னு சொல்லி அவளை பார்த்து கேட்கும் பொழுது அவள் ஒன்றும் பேசக்கூடாதபடிக்கு நின்றார். அப்ப ஆண்டவர் பிதாவுக்கு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றேன்னா, நீங்க என்ன நீர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்குறீங்கன்றத நான் அறிஞ்சிருக்கிறேன். நீங்க தான் என்ன அனுப்புனீங்கன்றத சூழ்ந்து நிக்கிற இந்த ஜனங்க கண்டு விசுவாசிக்கும்படியா அவங்க நிமித்தம் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி லாசருவை உயிரோட எழுப்புறதுக்கு அவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்ப மரிச்சவன் எழுந்திருச்சு வந்தான். அவங்க எதிர்பார்த்தது என்ன? அந்த இடத்துல இயேசு அவரை குணப்படுத்தணும், அவனை மரண படுக்கையிலேருந்து தூக்கி விடணும்னு நினைச்சாங்க. ஆண்டவர் நினைச்சிட்டாரு, நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற சூழ்நிலையில அப்ப ஆண்டவர் நம்மளுடைய அற்புதத்தை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காருன்னா அதை அவர் செஞ்சு முடிப்பார். ஆமீன். அப்ப அறிவித்த பொழுதே அவர் கிளம்பி வந்திருந்தாருன்னா ஸ்பெசிபிகேஷன் இருந்திருக்காது. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லார காட்டிலும் நம்ம ஸ்பெஷலா இருக்கிறதுனால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்களை செய்யணும்னு நினைக்கிறாரோ அது பரலோகம் ஃபிக்ஸ் பண்ணிடும். அப்ப அந்த ஃபிக்ஸ் பண்ண டேட்ல ஃபிக்ஸ் பண்ண டைம்ல அது நமக்கு சேரும். நம்முடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் சிந்தைகள், அதுக்குள்ள பிசாசான சிந்தையில 1000 யோசனைகளை கொடுப்பான், 1000 குழப்பங்களை கொடுப்பான், 1000 வழி விலகி போறதை செய்வான், பலனே இல்லாத சூழ்நிலையில செய்வான். ஆனா இது எல்லாத்துலயும் நம்ம அந்த சூழ்நிலையில நம்ம ஜெபிக்கணும். இயேசு அதை எதிர்மறையா யோசிச்சாரு. அந்த சூழ்நிலையில அப்படி நடக்காதுன்னா இயேசுவும் அந்த சூழ்நிலைக்கு ஒத்து போயிருந்தாருன்னா அந்த இடத்துல அற்புதம் நடந்திருக்காது. ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன மாத்தி யோசிக்கிற ஒரு யுக்தியை அந்த இடத்துல இயேசு காண்பித்திருக்கிறார். அப்ப அவர் எப்பொழுதும் என் ஜெபத்தை கேட்கிறான்ற நான் அறிஞ்சிருக்கிறேன். எப்படி சுத்தி எல்லாமே நெகட்டிவா இருக்கு, ஒரு வாய்ப்புமே இல்லை. ஆனா இயேசு அந்த இடத்துல யோசிக்கிறார். எப்படி யோசிக்கிறாருன்னா அதை மாத்தி யோசிச்சு ஜெபிக்கிறார். நீங்க எனக்கு எப்பயும் செவி கொடுக்குறீங்கன்ற நான் அறிஞ்சிருக்கிறேன். அப்போ நீங்க தான் நான் அனுப்புனீங்கன்றத சுத்தி இருக்க ஜனங்களை கண்டு விசுவாசிக்கும்படியா அவங்க நிமித்தம் நான் சொல்றேன்னு சொல்லிதான் லாசரை உயிரோடு எழுப்புனாரு. அப்ப ஆண்டவர் எப்பொழுதுமே சூழ்நிலைக்கு எதிர்மறையாய் மாற்றி யோசிக்கிற ஒரு முறையை அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனா அநேக நேரங்கள்ல அந்த மாற்றி யோசிக்கிற முறைமையை நம்ம விட்டுறோம். எப்ப பாரு ஆண்டு சம்பளத்துல போய் புலம்புறோம், இல்ல விசுவாசத்துல அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் பிடிவாதம் பிடிக்கிறோம். அவனுக்கு என்னன்னா நம்மள எப்படியாவது உள்ள தள்ளிடணும் அப்படின்றதான் அவனோட நோக்கம். ஆண்டவருக்கு எப்படியாவது உனக்கு உதவி செஞ்சிடணும்ன்றது நோக்கம். ரெண்டுக்கும் நடுவுல நம்ம இருக்கிறதுனால ஆண்டவர் அந்த மாற்றி யோசிக்கிற முறைமையை நீங்க யோசிக்கணும்னு எல்லா சூழ்நிலையிலும் தேவன் எதிர்பார்க்கிறார். சில நேரங்கள்ல உங்க ஜெபங்கள்ல பதில் வரலையா, அந்த எதிர்மறையான சூழ்நிலைகள்ல உங்களுடைய மாற்றி யோசிக்கிற அந்த ஜெபம் அங்க தேவைப்படுது. இயேசு அப்படி ஜெபித்தனாலதான் அவன் உயிரோட வந்தான். அவன் கட்டப்பட்ட கட்டுகளை அவனை கட்டவிழ்த்து விடுங்கள்னு சொல்லி கட்ட சொன்ன பொழுது அவனுடைய அந்த சுத்தி இருக்கிற அந்த பிரேதத்தை கட்டி வச்சிருந்த அந்த இது கட்டை எல்லாத்தையும் அவங்க அவிழ்த்து விட்டாங்க.
அப்ப அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். லாசருக்கு என்ன விசுவாசம்னு சொன்னா, அவன் மரிச்சு நான் மரிச்சாலும் இயேசு என்னை மறுபடியும் உயிரோட எழுப்புவார்ன்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்திருக்கும். அந்த மாத்தி யோசிக்கிற தன்மை லாசருக்குள்ள இருந்ததுனால, இவங்க யாரு விசுவாசிச்சாங்களோ இல்லையோ, லாசருக்கு அப்படி மாத்தி யோசிக்கிற ஒரு எண்ணத்தை கர்த்தர் கொடுத்ததுனாலதான் அவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யணும்னா, நீங்க மாத்தி யோசிச்சு நீங்க ஜெபிக்கணும். இந்த சூழ்நிலையை கண்டுக்காம நீங்க மாத்தி யோசிச்சு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, அப்பா லாசரோட கல்லறையில ஆண்டவரே, நீங்க ஜெபித்த ஜெபத்தை போல நாங்களும் மாற்றி யோசித்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்களுக்கு எப்பொழுதுமே செவி கொடுக்குறீங்கன்றத நாங்க அறிஞ்சிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்ய போறீங்க ஆண்டவரே. அதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீடித்த நாட்கள் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணிப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிர்மறையா எங்களோட விசுவாசம் மறுச்சு போன நிலைமை, தாமதமான நிலைமை, அந்த சூழ்நிலையில கூட ஆண்டவரே விசுவாசத்தில் தேவை மேன்மை காண்பா என்று சொல்லி அவள் இடத்துல சொன்ன பொழுது அவள் ஆண்டவரே ஒன்று பேசக்கூடாது இருந்தா அவள் விசுவாசம் பலனே இல்லாம பேசுன்றதை நீங்க அறிஞ்சு நீங்க அவன் இந்த இடத்துல மாற்றி யோசிச்சது நிமித்தம் ஆண்டவரே லாசருக்குள்ள இருந்த ஒரு விசுவாசத்து நிமித்தம் கர்த்தர் நீர் அவரை உயிரோட எழுப்புனீங்க ஆண்டவரே. அதை போல ஆண்டவரே நாங்களும் விசுவாசத்துல மறிச்சு போய் இருந்தாலும் கர்த்தர் நீர் எங்களை மறுபடியும் உங்களை உயிர் தள்ளுற வல்லமையினால எங்களை உயிர்த்தலை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்க ரத்தத்தினால எங்களை மீட்டெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த காரியங்களை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுடைய அற்புதத்தை இந்த நாளை சுதந்திரிக்க தேவன் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.